Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு சப்பாத்திக்கு ஏத்த சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி தாங்க பார்க்க போறோம். இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி செய்யற மெத்தட் பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம டக்குன்னு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யறனாலும் சரி, நம்மளுக்கு சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு ரெசிபி அண்ட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். பொதுவா சப்பாத்திக்கு அப்படினா சிக்கன் கிரேவி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்போம். ஆனா ஒரு தடவை இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி நீங்க செஞ்சு பார்த்துட்டீங்க அப்படினா திரும்ப இதை தான் நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க. ஸோ இவ்வளோ டேஸ்டியான ரெசிபியை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல சோயா சங்க்ஸை சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக பிழிஞ்சதுக்கப்புறமா எடுத்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவியில் நல்லா பிளெண்ட் ஆக ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி வெறும் குக்கரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் சேர்த்திக்கலாம். 15 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். 2 இன்ச் சைஸ் இஞ்சியை இந்த மாதிரி சன்னமாக நீட்டை வாக்கில் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். 4 பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திக்கலாம். நம்ம இந்த கிரேவிக்கு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் அரைச்சி சேர்த்திக்க போகிறது இல்லை. அதனால் 4 பெரிய வெங்காயம் சேர்த்தும் போது இன்னும் கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வரும். 2 பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மசாலாவோட பெப்பர் சிக்கன் மசாலா எனக்கு பிடிக்கும்னு ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்தி மசாலாவோட பெப்பர் சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்திக்கலாம். தண்ணியும் சேர்த்திக்கலாம். இந்த காரத்துக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ஸ்பைஸியாக தான் இருக்கும். நான் சேர்த்திருக்க அளவு, ஒருவேளை நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நான் எடுத்துருக்கிறதுல பாதி அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா சேர்த்திட்டு இதுக்கு சமமாக வர்ற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்க வேண்டாம். ஈக்குவலாக இருக்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு, உள்ளே போயிடுச்சு. நல்லா அந்த மசாலா தூள் எல்லாமே இந்த சோயாவில் நல்லா பிளெண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை அடுப்புலேருந்து இறக்கிட்டு ஒரு வாணலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். 4 காஞ்ச மிளகாயை உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் மிளகாய் மட்டும் சேர்த்திக்கலாம். இதோட ஃப்ளேவர் அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போது நம்ம குக்கரில் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த சோயா சங்க்ஸோட அந்த கிரேவி தண்ணி இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி பதமாக தான் இருக்கும். நல்லா அடுப்பில் வச்சு சுண்ட வச்சிடலாம். அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த எண்ணெய் மிளகாய் இதெல்லாத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். இந்த பக்குவத்துக்கு வர்ற அளவுக்கு மட்டும் நம்ம குக் பண்ணால் போதும். அவ்வளோதான். நம்ம சுட சுட சப்பாத்தியோடு இதை சர்வ் பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். காரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே ஸ்பைஸியாக இருக்க மாதிரி தான் சேர்த்திருக்கேன். காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா பவுடர் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தனி மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. வரமிளகாய் பார்த்திங்கன்னா சீட்ஸை ரிமூவ் பண்ணிட்டு தான் சேர்த்திருக்கேன். பட் ஸ்டில் இருந்தாலும் கொஞ்சமாவது காரம் இருக்கும், அதையும் குறைச்சிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா திரும்ப செய்வீங்க. செய்யக்கூடிய டைமிங்கும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நம்ம காலையில் செய்கிறதுக்கு டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.